Do you feel the vibes? வணக்கம் தமிழ் மக்களே. நாங்கள் 2 நாள் பஞ்சாபில் இருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் எங்கே போனோன்னா 3வது நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அந்த அம்ரிஸ்டர் ஹோட்டலில் இருந்து நாங்கள் வாஹா பார்டர் போகலாம் அப்படின்ட்டு போனோம். போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் ஹவேலின்னா பேலஸ்ன்னு அர்த்தம், ஹிந்தியில் ஹவேலின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோட்டல் நிச்சயமாக நீங்களாம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அழகாக இருந்ததுன்னா என்ன சொல்கிறது, அவங்க பஞ்சாபியோட அந்த ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் போட்டுட்ருந்தாங்க. அங்கே அதுக்கேற்ற மாதிரியான பொம்மைகள், அவங்களுடைய அந்த காலத்து வீடுகள், அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள், அது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டல் 2002 கட்டப்பட்டிருக்கு. இதே பேரில் ஹவேலிங்கிற பேரில் பஞ்சாபில் நிறைய இடத்த ஹோட்டல்ஸ் இருக்குது. இது நாங்கள் போனது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் போனோம். அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு போகலை. அங்கே ஸ்டே பண்ணுற இடமும் இருக்குது. இந்த ஹோட்டல் டைமிங்லாம் கிடையாது. 24x7 எப்போ போனாலும் உங்களுக்கு சூடான சாப்பாடு கிடைக்கும். ஹோட்டல் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, அந்த ஹோட்டலுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்ல ஃபுட்டு, அங்கே டேஸ்டியாக ஒன்று. அந்த ஃபுட்டெல்லாம் பரிமாறுறாங்க இல்லையா, அந்த சாப்பாடு, அந்த பாத்திரங்கள்லாம் பித்தளை, காப்பர், இது மாதிரியான பாத்திரங்கள். அதாவது அந்த காலத்தில் பஞ்சாபில் அவங்க ட்ரெடிஷ்னலாக எந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த பாத்திரம். இந்த ஹோட்டல் நாங்கள் போனது ஜலந்தர் போகிற ஹைவேஸில் இருந்தது. அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு சாப்பாடு 250 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாது. நாங்கள் சாப்பிட்டோம், பெரியவங்களாம் சாப்பிட்டோம், சின்ன பிள்ளைங்களாம் 2 பேராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சாப்பாடை வாங்கி. அந்த சாப்பாடை ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே சுற்றி பார்க்க தாங்க சரியாக இருந்துச்சு. பாருங்களேன், இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த பானையில் அந்த சிவர்கள், அந்த மேல் சைடு பாருங்கள், இந்த ராந்தல் விளக்கு, அதோட இதை பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மத்து, கீரை கடையிற மத்தை வச்சு இவ்வளோ அழகாக டிசைன் பண்ண முடியும்னு அங்கே போய் பார்த்தப்பறம் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஹோட்டலுக்கு வரவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்குன்னு என்ன மாதிரி நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. சாப்பாடு வர வரைக்கும் இதை சுற்றி பார்த்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இது நான் போய் 2 வருஷம் ஆச்சு. இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அந்த வீடியோ இருக்குது, நான் பார்த்து சந்தோஷப்பட்ட இந்த வீடியோவை நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்றதுக்கு தான் நான் இந்த சேனலில் போடுறேன். இது அந்த கிளாஸ், இதுக்குள்ளே அந்த காலத்து கிராமா ஃபோனு, அந்த அவங்க பயன்படுத்தின அந்த தொலைபேசி, அந்த கேண்டில் ஸ்டாண்டு, இது மாதிரி சில ஐட்டங்களை அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம போக முடியாது, வெளியே இருந்து பார்க்கலாம். அது தவிர அங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த கயிறுனால் செய்யப்பட்ட விளக்கு சாதாரண விளக்கில், அது ஒரு மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் விளக்கு மாதிரி தான் அது இருந்துச்சு. நிறைய பேர் நம்மள மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறவங்க இந்த ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வாஹா பார்டருக்கு போகிறவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்த நிறைய பேரை நாங்கள் வாஹா பார்டரில் அங்கே போய் பார்த்தோம். சாப்பாடு வந்துடுச்சு, ஒரு கட்டினோங்க. அதுக்கப்புறம் என்ன பாருங்களேன், நாங்கள் போக வேண்டிய இடம் வாஹா பார்டர். பாகிஸ்தானோட பேர் தான் அது, இந்தியாவோட பேர் அட்டாரி. அந்த இடம் 30 கிலோமீட்டர் தாங்க இருக்குது இந்த அம்ரிஸ்டர்லேருந்து. அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். அங்கே என்னென்னா, காலையில் 10 மணிக்கு பார்க்கலாம், இல்லாட்டி 4 மணிக்கு பார்க்கலாம் அந்த ஃப்ளாக் ஹோஸ்டிங்கு. அது மாதிரி விசிட்டிங் டைமுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நம்ம உள்ளே போயிடணும். லேட்டாக போனாலும் அலவுட் கிடையாது. அங்கே என்ட்ரன்ஸ் எதுவுமே கிடையாது, டிக்கெட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். அந்த காலையிலனாக்கா 10 மணிக்கு, அது நீங்கள் வின்டர் டைமாக இருந்தாக்கா 4:15, இல்லை சம்மர் டைமாக இருந்தால் ஈவினிங் 5:15 வரும். அது மாதிரி அங்கே உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு இதோ இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபோட்டோ, அட்டாரி பார்டர், அதாவது நம்ம இந்தியாவோட எல்லையில் நாங்கள் நிற்கிறோம். இது மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே எல்லாரையும் உட்கார வச்சிடுறாங்க. உள்ளே எதுவும் கொண்டு போகக்கூடாது. நம்ம செல்ஃபோன், வாட்டர் பாட்டில் அதுக்கெலாம் அலவுடு, மற்றபடி எந்த பேகு அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு போயிடணும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டால் முன்னாடியே இடம் பிடிக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்க வசதியாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் அரைவாசி அங்கே ஃபில்லப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் போனோம். எங்கள் நாத்தனார் பாருங்கள், ரொம்ப சமத்து.
ட்ரை கலர் ட்ரெஸ் முன்னாடியே போட்டு வந்துட்டாங்க பாருங்கள். இங்கே வரோன்னு தெரிஞ்சு அந்த ட்ரெஸ்ஸு தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாங்களாம் கலர் ட்ரெஸ் தான் போட்டு போனோம். அங்கே அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாரையும் அங்கே அசெம்பிள் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. அதாவது 3 மணிக்கெல்லாம் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. 4:15க்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுது. பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ளாக் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு அதுக்கும் நடக்கலாம், இல்லை ஓடலாம். அது மாதிரியே 3 பேர் இல்லை 5 பேரை ஓட விடுவாங்க. அதே வந்தே மாத்திரம்னு சொல்லிகிட்டே போகணும். இது மாதிரியெல்லாம் நிறைய கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். இதுதான் அந்த இந்தியன் சிப்பாய் நம்மளுடைய கேட் பாருங்கள். இந்த சைடு தெரியுது. அதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்கிறது தான் பாகிஸ்தானுடைய எல்லை, அந்த கோடு. இந்த சைடு இருந்து எடுத்திருக்கோம் இந்தியன் சோல்ஜர்ஸ். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அந்த நிற்கிறது, அதுவே ஒரு கெத்து. என்ன சொல்கிறது. அப்பா காலை எங்க பாத்தியா? அது இந்த பக்கம் இருந்து போன சிப்பாய்கள் அந்த சைடு இந்த மாதிரி கையை தூக்கிட்டு ஒரு பெரிய சவுண்டு கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட போகும்போது அந்த கேட்டே திறக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த மெயின் கேட்டு வந்து 2 கண்ட்ரிக்கு நடுவில் அந்த கேட் இருக்கும். நமக்கு சைடு ஒரு கேட்டு, அதேமாதிரி அவங்க சைடும் ஒரு கேட் இருக்குது. அது 2த்துக்கும் இன்பிட்வீனில் தான் அந்த கொடி கம்பம் இருக்கும். நான் இந்தியன் கொடி வந்து இந்தியன்ஸை ஒரு சைடு, அவங்க கொடி ஒரு சைடு. இந்த மாதிரி சவுண்டு போட்டு ஏதோ சத்தம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் ஆடியன்ஸ் உட்காந்துருந்தாங்களோ அதில் பாதிக்கும் பாதி தான் அந்த சைடு பாகிஸ்தான் சைடு உட்காந்துருக்காங்க. அவங்களது வந்து ஒரு பிளாக்கிஷ் க்ரீன் அவங்க போட்டிருக்க அந்த சோல்ஜர்ஸ் யூனிஃபார்ம் பார்த்தீங்களா. இது மாதிரி காலை இவ்வளோ தூரம் தூக்கி சல்யூட் பண்ணுறாங்க. உலகளந்த பெருமாள் காலை தூக்குனாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே அளவுக்கு தூக்கணும். இதுக்கு அடுத்த ஃபோட்டோவில் வரும் பாருங்க. நம்மளாம் ஏதோ ஒரு மூலையில் நிம்மதியாக இருக்கோன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய பேருடைய உழைப்பு தாங்க காரணம். இந்த சோல்ஜர்ஸ் நாட்டை பாதுகாக்கிறாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம நிம்மதியாக உட்காந்துட்ருக்கோம். இங்கே இந்த கொடியை வந்து அவுக்குறாங்க பாருங்கள். இது வந்து அதுவும் ஒரு நிமிஷம் இருக்குது போல் அவங்களுக்கு. அதுக்குள்ளே படப்படன்னு அதை அவுத்து அந்த கொடியை ஃபோல்டு பண்ணுறதும் ஒரு ஸ்டைலில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொடியை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க இந்த இது வந்து பாகிஸ்தான் சைடு தெரியுதா, அந்த உருதுல ஏதோ எழுதியிருக்கு பாருங்கள். இது வந்து ஏற்கனவே இருக்க ஃபோட்டோஸ் தான் நான் போட்டிருக்கேன். நான் போன அன்றைக்கி இவ்வளோ கூட்டமே இல்லைங்க. சுத்தமாக கால்வாசி தான் அந்த இதுவே ஃபில்லப் ஆகிருந்தது. இது வந்து இந்தியா, அந்த சைடு பாகிஸ்தான். அந்த கொடியை அவுக்கும்போது இது அவுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம்தான் இருக்கும்னு அந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. அதுக்கப்புறம் சல்யூட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு கதவை சாத்திடுறாங்க. இந்த சைடு இருந்து நம்ம இந்தியன் கதவை சாத்திடுறாங்க, இந்தியன் கேட்டு. அவ்வளோ தெளிவாக அந்த வீடியோ எடுக்க முடியல பாருங்கள். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அதில் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன் அந்த வீடியோஸை, அதை பாருங்கள். அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நிச்சயமாக பெருமைப்படுறாங்க. அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை ஒவ்வொரு இந்தியனும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நிச்சயமாக இந்த இடத்த வாகா பார்டர் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அது எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. நாட்டுப்பற்றே இல்லாத ஒரு ஆள் கூட அங்கே போனால்
நிச்சயம் அவனுக்கு இந்தியா மேலே பெரிய மதிப்பு வரும். இங்கேருந்து எடுத்திருக்கோம். அந்த பாகிஸ்தான் பார்டர் தெரியும். பார்டர்னால் நான் ஒரு மெரூன் கலரில் ஒரு செவுறு மாதிரி வரும். அது கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் அது வரும் பாருங்கள். 1947 பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரியும் போது என்னெல்லாம் துன்பப்பட்டாங்கன்னு த ட்ரெயின் ஃப்ரம் பாகிஸ்தான் குஷ்வந்த் சிங்கோட கதை ஒன்று வரும் பாருங்கள். ஆமா இந்த கல் மாதிரி அதுவாமா பார்டர் அது செவுரு மாதிரி தெரியுதா? இங்க மஹோன் கலர்ல மெரூன் கலர்ல. அந்த கதையை படிக்கும்பொழுது அது உண்மை சம்பவத்தை தான் அந்த கதையாக குஷ்வந்த் சிங் எழுதியிருப்பார். ஐயோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்களா அந்த மக்கள் அப்படின்னு தோணும். பஞ்சாப் பக்கத்தில் தான் இருக்குது பாகிஸ்தான். அந்த கதை ஒரு நாள் சொல்கிறேன். ட்ரை பண்ணு. நீ தர்ஷினி வா. செய்ய நீங்க நீ நீ தர்ஷினி நீ செய். ஹர்னி செய். சரி செய். செய். எல்லாத்துக்கும் கேமரா எடுத்து பண்ணு வா. ஐயோ நீ செய். வா மார்ச் பாஸ் பண்ணிட்டு வா. பண்ணுங்க. அண்ணி நில்லு. நடக்கல. 1 2 3 이거부터 50m 나가고